விடிஞ்சிருச்சு. காலையில வெள்ளன வர. குழந்தை தூங்குது. எந்திரிச்ச உடனே இந்த பாலை கொடு. வேற ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடு, நான் வரேன். காமாட்சி, என்னைட்டா வேலை ஏதாவது செய்யணுமா? ஆமா. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வராத. காமாட்சி, நீ கல்யாணமா இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டியவ, இன்னொருத்தோட வாழ வேண்டியவ. உன்னுடைய அன்பும் பாசமும் என்னையும் குழந்தையும் சுத்தி வளரவே கூடாது. சின்ன வயசுல இருந்தே உங்க அக்கா பெரியா வீட்டுல வளர்ந்ததுனால அவளுடைய அன்பையும் பாசத்தையும் அந்த வீட்டை சுத்தி வளர விட்டுட்டா. அதனால இந்த வீட்டை வாழ முடியல. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது. அதனால தான் சொல்றேன், இனிமே நீங்க வர வேண்டாம். கூட மாட உதவி செய்யறதுனால மனசு கெட்டு போயிடுமா? என்னையோ அக்கா மாதிரி நினைச்சிட்டியா? இதுல பேசுறதுக்கு இடமே இல்ல. நான் சொல்றது கேடு. நீ நல்லா இருக்கணும். இங்க இருந்து போயிடு. என்னாச்சு? குமரைத்தா இனிமே என்ன அவர் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்படும் போது என்னால எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அதுக்கேண்டி அழுவுற? அவர் ஏதாவது வருத்தத்துல சொல்லிருக்கலாம். சரி, நீ போ. என்னங்க, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் அழுதுகிட்டு இருந்தா குடும்பமே என்னவோ போல இருக்கு. அதுக்கு என்ன செய்ய சொல்? நாம செஞ்ச தப்புக்கு நாம தான் பரிகாரம் பண்ணணும். வாங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம். எதுக்கு? பேசாம நம்ம காமாட்சிய அவருக்கே கட்டி கொடுத்துடலாம். அவருக்கும் நிம்மதி, அவளுக்கும் நிம்மதி, நமக்கும் நிம்மதி. இத மாப்பிள்ளை ஏத்துக்குவாரா? ஏத்துக்க வைக்கணும். வேண்டாம் மாமா. காமாட்சி வேற இடத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைங்க. மாப்பிள்ளை, உங்களை விட நல்ல மாப்பிள்ளைக்கு நான் எங்கேயா போவேன்? உங்க அருமை தெரியாம அந்த நாய் ஓடி போயிடுச்சு. நாங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது. குடியும் குடுத்தனமுமா வாழ வேண்டிய இந்த வயசுல கை குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க தவிக்க கூடாது. இதுல என்னத்தை கஷ்டம்? அவ இருக்கும்போது கூட குழந்தைய முக்காவாசி நேரம் நான் தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை, நான் அதுக்காக மட்டும் சொல்லல. அன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த தங்க சங்கிலி போலி சங்கிலின்னு தெரிஞ்ச உடனே என் மனசு என்ன பாடுபட்டுதோ அதை விட 100 மடங்கு இப்ப தவிக்குது. தப்பா பொண்ணை கொடுத்ததுக்கே தவிச்ச மனசு தப்பான பொண்ணை கொடுத்ததுக்கு தவிக்காதா? மாப்பிள்ளை, நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்த பொண்ணும் தப்பா போச்சு, பொண்ணும் தப்பா போச்சு. பொண்ணுக்கு மாத்து பொண்ணு கொடுத்துட்டேன். இப்ப பொண்ணுக்கும் மாத்து பொண்ணு கொடுத்துட்டா என் மனசு நிம்மதி ஆயிடும். தம்பி, இந்த குடும்பத்துக்கே ஆண் வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. காமாட்சியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பொருத்தமான பொண்ணே அவதான். நீங்க மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நாங்க ஏற்பாடு செய்யறோம், நீங்க வாங்க. படிங்க படிங்க. திரு கருப்பையா அம்பலம் மகன் குமரனுக்கு வாழ்க்கப்பட்ட திரு விஸ்வநாத அம்பலம் மக பொன்னி நடத்த தவறியது ஊர்ஜிதமாக நிச்சயிக்கப்பட்டபடியால் குமரனுக்கும் பொன்னிக்கு நடந்த கல்யாணம் முறிந்தது. குமரனுக்கும் பொன்னிக்கு எந்தவித ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பொன்னிய ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்கிறோம். இனிமே யாரும் பொன்னிய ஊருக்குள்ள சேர்க்க கூடாது. குமரன் தான் இஷ்டப்பட்ட பொண்ணை மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று பஞ்சாயத்தாரால் ஏகமனதாக தீர்மானிக்கப்படுகிறது.
வரேன். நம்ம பிரச்சனையை பஞ்சாயத்துல ஏன் எடுத்தீங்க? ஏற்கனவே ஊர் சிரிக்குது. எதையும் முறைப்படி செஞ்சா பின்னால பிரச்சனை வராது. முதல் பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டவிரோதம். உங்களுக்கும் முதல் பொண்டாட்டிக்கும் எந்த விதமான உறவும் கிடையாதுன்னு பஞ்சாயத்துல வெட்டி விட்டா நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத என் மனசு ஒத்துக்கல. மாப்பிள்ள, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க குழந்தைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சாச்சு. உனக்கு கூட வைக்க வருத என்னது? பாலா? இருக்கட்டும். நல்ல நல்ல 16 பெத்து பெருமாள் உட்கார உட்கார என்னமோ புதுசா பழகிற மாதிரி. என்ன என்கிட்ட வைக்கும். போய்தா. சரி, நான் போறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு இது புதுசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னைக்கு தானே புதுசு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ வா போதானா? பழக்கமா போச்சு. அம்மா கூட திட்டுச்சு. இனிமே மாத்திக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த போலியான மரியாதையெல்லாம் இருக்கவே கூடாது. நீ வழக்கம் போல நீ வா போனே கூப்பிடு. அதுல ஒரு கொஞ்சல் இருக்கும். ஆனா வாடா போறாங்க கூப்பிட கூடாது. போயா, அதெல்லாம் இப்பதான் தெரியுதாக்கும். என்ன இருந்தாலும் உனக்கு என்னை விட அவன் மேலதான் ஆசை. எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. அப்படியெல்லாம் சொல்லாதியா. உன் மேல ஆசைப்பட்டது நிஜந்தா. உனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆனதும் கொஞ்சம் பொறாமையா கூட இருந்துச்சு. ஆனா அப்புறம் நானே என்ன மாத்திக்கிட்டேன். இப்போ எதுக்கு அதெல்லாம்? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல